திரையுலகில முன்னணி நடிகரா இருந்தா கூட, அஜித்துக்கும் மற்ற நடிகர்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, மற்ற நடிகர்கள விட எவ்வளோ பெரிய உச்சத்தில இருந்தாலும், அவர்கிட்ட ஆடம்பரம், பகட்டு அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாத ரொம்ப சாதாரணமா நடந்துப்பாரு. அதுலயும் முக்கியமா மற்ற நடிகர விட அவர்கிட்ட ஒழுக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரு தன்னுடைய லைஃபோட கெரியர் ஸ்டார்ட்டிங்லயும் சரி, இன்னைக்கு லைஃப்ல ஒரு பெரிய இடத்துல இருக்கும்போதும் சரி, அவர்கிட்ட இருக்கிற அந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா அவருடைய அம்மாவான மோகினி கிட்ட இருந்து தான் வந்திருக்கும். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய தாயார் இப்போ இறந்த இந்த சூழ்நிலையில மனமிட்டு கதறி அழுதுருக்காரு அஜித் அப்படின்னு தான் சொல்லணும். அவர் செய்த விஷயங்கள் தான் எல்லாரையுமே ரொம்பவும் கண்கலங்க வச்சிருக்குது. நாம இன்னைக்கு இந்த வீடியோல அவருடைய அம்மா மறைவுல அவங்களும் அவருடைய மனைவியமான நடிகை ஷாலினியும் செய்த விஷயங்கள பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நடிகர் அஜித் கிட்ட இருக்கிற அந்த ஒரு பெர்ஃபெக்ஷன், இந்த டிசிப்ளின் அப்படிங்கிற நிறைய ஹைலைட்டடான கேரக்டர்ஸுக்கு முக்கியமான காரணம் கண்டிப்பாக அவங்களுடைய தாயாராக தான் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியுது. இந்த வயதுலையும் கூட கிட்டத்தட்ட ரொம்பவும் டிசிப்ளினாக இருக்கிற அவர் இப்போ வந்து திரையுலகில் விட்டு விலகி இப்போ தன்னுடைய பேஷனுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதாவது தன்னுடைய கார் ரேசிங் நிறுவனத்துக்காக துபாயில் இருக்கிற அஜித்குமார் தன்னுடைய தாயாரோட இந்த மறைவை கேட்டுட்டு உடனடியாக அங்கேருந்து வந்திருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவங்க வயது மூப்பின் காரணமாக அவங்க காலமாயிருந்தாலுமே நீண்ட நாளாகவே வந்து நிறைய வந்து மருத்துவ சிக்கல்களை தான் இருந்திருக்கிறாங்க. அது பலனளிக்காத போகவே அவங்க வந்து தன்னுடைய 80வது வயதில் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் அஜித்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாயார் மற்றும் தந்தையார் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மனைவி குடும்பத்தாரையும் ரொம்பவும் ஒரு ஸ்பெஷலான கேரில் வச்சு கவனிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் 7-8 மாதங்கள் மட்டும்தான் திரைப்படங்களுக்கு டேட்ஸ் கொடுப்பாராம். மற்ற மாதங்கள் வந்து அம்மா, ஃபேமிலி, குழந்தைங்க, மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதை விட ஒரு முக்கியமான விஷயம், தான் இந்த மாதிரி திரைப்பட துறையில் நடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அம்மா கிட்ட சொன்னப்புறமேலு அவங்க வந்து ஒரு துணிவான முடிவு எடுத்திருக்கிற, கண்டிப்பாக உன்னுடைய டெசிஷனில் நீ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா இந்த இந்த முடிவில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங்கில் நிறைய படங்கள் அவருக்கு தோல்வியை தழுவுனா கூட நிறைய விஷயத்தில் அவருக்கு ஃபோக்கஸ் பண்ண உதவுனது அவங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவருடைய பழைய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 2023லேயே அவருடைய தந்தை சுப்பிரமணியம் காலமாயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்கள்லேயே அவருடைய தாயாரும் அவங்கள விட்டு போனது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இந்த விஷயத்தினால ரொம்பவும் உடைஞ்சு அழுந்த அஜித்தை அங்கே இருக்கிறவங்கலாம் தேத்திருக்காங்க. நிறைய திரைப்பிரபலங்கள் அவருக்கு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாலும் அவங்களுடைய ஃபேமிலிக்கு நெருக்கமான, அதாவது நம்மளுடைய முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய ஃபேமிலி வந்திருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பா பார்க்கப்படுது. இந்த டைம்ல அவருடைய பெரிய ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாம ஒரு பேக் போன் சொல்லப்படுற ஒரு நண்பன் கூட இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது.